சென்னை பட்டினப்பாக்கத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். ஒரு விழிப்போடு இருந்து செயலாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கூட. பொதுவாகவே இப்போ டி நகரில் எடுத்துட்டிங்கன்னா 500 வாக்குகள், அந்த 500 வாக்குகள் பொறுத்தவரை டெலீட் பண்ணிட்டாங்க ஃபுல்லாகவே. அது இப்போ புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாரின் அடிப்படையில் மாவட்டத்தினுடைய தேர்தல் அதிகாரி திரு ராதாகிருஷ்ணன் நடவடிக்கையில் இருக்குது, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கொடுத்துருக்காரு. இது எப்படின்னா, பொதுவாகவே இப்போ வாக்காளர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வழங்கிய பட்டியல், இறுதி பட்டியல், அதில் வாக்காளருடைய பேர் இருக்கும். அந்த பேர் இருக்கும், வாக்காளருக்கு உண்டான பூத் ஸ்லிப்பும் வீட்டுக்கு போய் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த பூத் ஸ்லிப்பை வாங்கிட்டு பூத்துக்குள்ளே ஓட்டு போட போகும்போது அங்கே ஒரு வாக்காளர் இது இருக்கும், இது லிஸ்ட்டு, வாக்காளர் பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பேர், பத்திரிகை ஒரு பேர் சொல்கிறார், குணா. அவரே இப்போ வாக்காளர் பட்டியல், இறுதி பட்டியல் வெளியிட்டதில்லை, தேர்தல் ஆணையம் வெளியிட்டதில் அவருடைய பேர் இருக்குது. அவர் வீட்டுக்கு ஸ்லிப் கொடுக்குறாங்க. ஸ்லிப்பை வாங்கிட்டு ஒரு ஜனநாயக கடமை ஆற்றலான்னு சொல்லிட்டு அவர் போகிறார். போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ள ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் எல்லாம் முதல்ல மை வைக்கிறதுக்கு முன்னாடி பார்ப்பாங்க அவர் பேர். பார்த்துட்டு உங்கள் பேர் டெலீட்டில் இருக்குங்கன்னுவாங்க. இவருக்கே தெரியாது, பூத் ஸ்லிப் இருக்குது, வெளியில் இருக்க பட்டியலில் பேர் இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா டெலீட் லிஸ்ட்டில் இருக்கும். இவர் ஏன்னா எங்களுக்கு ஓட்டு போடுறவர் இவர். அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கள குறி வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த மாதிரி செய்ததா, அதில் ஒரு தொகுதி டி நகர் நாங்கள் அடையாளம் கண்டு அதன் அடிப்படையிலே இதே போல் பல்வேறு தொகுதிகளில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் ஆணையம் அது போன்ற ஒரு நிகழ்வுகள் ஏற்பாடு. இப்போ அங்கே போனால் என்ன ஆகுனா, வெளியில் சண்டை போடும். ஒரு பூத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஓட்டு அது மாதிரி எல்லா பூத்துலேயும் அடிச்சாங்கன்னு வச்சிங்களேன். அது எவ்வளோ பெரிய அளவுக்கு ஒரு ஜனநாயக படுகொலை. அது ஒரு ஆளும் வர்க்கம் ஆளும் வர்க்கத்தை சார்ந்த அதிகாரிகள் துணையோடு இந்த மாதிரி செய்யுதுன்னா, அது எலெக்ஷன் கமிஷனில் உடனடியாக இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி டெலீட் இருந்தால் வாக்காளர்களுடைய அந்த ஸ்லிப் இருந்து எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த வாக்காளர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்து